मेघश्यामा श्रीराम राम भरताग्रज राम राम श्रीराम भक्त परिपोषक सार्वभौम श्रीरामचन्द्र चरणौ शरणं प्रपद्ये। श्रीराम राम आनंदधाम सीता माता मनोभिराम रणरंग भीमा साकेत राम आदर्श मूर्ति हे सार्वभौम राजीवलोचन हे मेघश्याम पुराण पुरुष राजललाम अगणित गुणगण सीताभिराम मोहन रूप अनंत नाम कौसल्य तनया कोसल राम ओम श्री सीता लक्ष्मण समेत श्री कोदंड रामस्वामी परब्रह्मणे नमः। कृते नारसिंहमस्तु त्रेतायां रघुनंदनः द्वापरे वासुदेवमस्तु कलौ வெங்கட நாயகः என்பதற்கேற்ப ஸ்ரீவைகுண்டத்தில் பரவாசுதேவராய் விளங்கும் ஸ்ரீமன் நாராயணன் திரேதாயுகத்தில் அயோத்தி பட்டணத்தில் தசரத சக்கரவர்த்தியின் திருக்குமாரனாக ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தியாக அவதரித்தார். அங்கநடு மதில் புடைசூழ் அயோத்தி என்னும் அடிநகரத்து அனைத்தும் விளக்கும் ஜோதி வெங்கதிரோன் குலத்துக்கோர் விளக்காய் தோன்றி விண்முழுதும் உய்யக் கொண்ட வீரன் தன்னை செங்கனிடும் கருமுகிலை ராமன் தன்னை தில்லை நகர் திருச்சித்திர கூடம் தன்னுள் எங்கள் தனி முதல்வனை எம்பெருமான் தன்னை என்றுகுலோ கண்குளிரக் காணும் நாளே என்பது பெருமாள் திருமொழி. பக்தர்களே, அந்த அயோத்தி ஸ்ரீ ராமபிரானே அர்ச்சாரூபியாக ஸ்ரீ கோதண்ட ராமசுவாமியாக இதோ இந்த திருப்பதி திவ்ய சேத்திரத்தில் கொலுவிருக்கிறார். பக்தர்களே, அந்த கோதண்ட ராமசுவாமியின் பிரம்மோற்சவத்தில் 8ஆம் நாளான இன்று காலை எம்பெருமான் இப்போது திருத்தேரில் பவனி வந்து பக்தர்கள் அனைவரையும் கடாட்சிக்க உள்ளார். ஆகவே அவர்களது திவ்யமான தரிசனத்தை பெற பக்தர்கள் அனைவரையும் வரவேற்பது டி.கே. லக்ஷ்மி கிருஷ்ணசுவாமி. பக்தர்களே, எம்பெருமானின் திருத்தேரை இப்போது நாம் இந்த ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பக்தி தொலைக்காட்சி வாயிலாக இருந்த இடத்திலிருந்தே தரிசிக்க இருக்கிறோம். அதற்கு முதலில் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பக்தி தொலைக்காட்சி நிறுவனத்தாருக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துள்ளோம். இன்றைய வர்ணனையை செய்வது டி.கே. லக்ஷ்மி கிருஷ்ணசுவாமி. விற்பெரு விழவும் கஞ்சனும் மல்லும் வேழமும் பாகனும் வீழ செற்றவர் தன்னை புறமறி செய்த சிவனுரு துயர்களை தேவை பற்றலர் வீய கோல்கையில் கொண்டு பார்த்தந்தன் தேர்முன் நின்றானை சிற்றவை பணியால் முடிதுறந்தானை திருவல்லிக்கேணி கண்டேனே. திருமங்கையாழ்வாரின் அழகான பாசுரம். சிற்றன்னை கைகேயி வேண்டி பெற்ற வரத்தால் நாடாள வேண்டிய ராமபிரான் முடித்துறந்து காடாள வேண்டியதாயிற்று என்று அங்கலாய்க்கிறார் ஆழ்வார். பக்தர்களே, அதே ராமபிரான் தன்னுடைய வனவாசத்தை முடித்து பின்பு தேவி சீதாவுடனும் லக்ஷ்மண பெருமாளுடனும் அயோத்திக்கு தேரில் பவனி வந்தது இந்த பிரபந்த ராமாயணத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதையும் இப்போது நாம் பார்ப்போம். செல்வ திருமாமகளோடு செல்வ வீடனன் வானரக் கோனுடன் இலகுமணி நெடுந்தேரேறி குகனோடு கூடி அங்கடரு மதில் புடைசூழ் அயோத்தி எய்தி நன்னீராடி பொங்கிளவாடை அறையில் சாத்தி அருள் செய்ய முடியும் ஆரமும் குழையும் முதலா மேதகு பல்கலன் அணிந்து பரதனும் தம்பி சத்ருக்கணனும் லக்குமணனும் இரவு நண்பகலும் ஆட்செய்ய வடிவினையில்லா சங்குதங்கு முன்கை நங்கை மலர்குழலால் சீத்தையும் தானும் கோப்புடைய சீரிய சிங்காசனத்திலிருந்து ஏழுலகம் தனிக்கோல் செல்ல வாழ்வித் தருளினார். இலகுமணி நெடுந்தேரி
நெடுந்தேர் ஏரி என்கிறது பிரபந்த ராமாயணம். பக்தர்களே, அதே போல இதோ ஆச்சரியமான திருத்தேரில் இதோ நம் எதிரே தரிசனம் தருகிறார் பகவான். ஆஹா, என்ன அழகு, என்ன அழகு! ஸ்ரீராகவம் தசரதாத் மஜமப்பிரமேயம் சீதாபதிம் ரகுகுலான்வய ரத்னதீபம் ஆஜானுபாகும் அரவிந்த தலாயதாட்சம் ராமம் நிசாசர விநாசகரம் நமாமி. பக்தர்களே, அந்த ஸ்ரீராமபிரானின் திவ்ய சௌந்தர்ய வடிவத்தை இப்போது நாம் தரிசித்துக் கொண்டிருக்கிறோம். இதோ இப்போது பிரபந்த கோஷ்டி பிரபந்தங்களை அனுசந்திக்க உள்ளார். அதையும் இப்போது நாம் கேட்க இருக்கிறோம். அந்த ஸ்ரீராமனை மனதிலே தியானித்துக் கொண்டு இந்த நிகழ்வுகளை ஒவ்வொன்றாக அனுபவிப்போம். பக்தர்களே, பண்டைய காலம் தொட்டு ராஜாக்கள் ரதத்தில் பவனி வருவது நமக்கு தெரிந்த விஷயமே. சாதாரண ராஜாக்களே இப்படி என்றால் 7 புவனங்களுக்கும் அதிபதியான எம்பெருமான் இவ்வாறு ரதோற்சவத்தில் பக்தர்களுக்கு தரிசனம் தருவது அற்புதமான விசேஷம் அல்லவா? இந்த விசேஷத்தில் கலந்து கொண்டு அந்த எம்பெருமானின் திருவருளை இப்போது நாம் பெற்றுக்கொண்டிருக்கிறோம். ரதஸ்தம் கேசவம் திருஷ்டுவா புனர்ஜன்ம ந வித்யத்தே என்கிறது சாஸ்திரம். அதாவது ரதத்தில் வரும் கேசவனான ஸ்ரீ மகாவிஷ்ணுவை தரிசிப்பவர்களுக்கு மறுஜன்மமே இல்லை என்பது ஒரு சத்தியமான வார்த்தை. இதோ இந்த தேரின் வடத்தை பற்றி தேவஸ்தான உயரதிகாரிகளும் பக்தர் கூட்டமும் ஒன்றாக சேர்ந்து இப்போது இழுக்கப் போவதை பார்க்கும்போது எம்பெருமானுக்கு முன்னே எந்தவிதமான உயர்வு தாழ்வோ பாகுபாடோ அந்தஸ்து வித்தியாசமோ இல்லை என்பது தெரிகிறதல்லவா? அனைவரிடமும் இருப்பது பக்தி ஒன்றுதான். அவர்கள் அனைவரும் ஒரே குரலில் உச்சரிப்பது கோவிந்த நாமம், அதாவது ராமநாமம். நாமும் இங்கிருந்தே அந்த ராம நாமாவளியை சொல்லி இந்த திருத்தேரை நாம் தரிசிப்போம். ஸ்ரீ ராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகஸ்ரநாம தத்துல்யம் ராமநாம வரானனே என்று இந்த ராமபிரானின் அந்த இனிமையான திருநாமத்தை நாமும் இப்போது சொல்வோம். ரதஸ்தம் கேசவம் திருஷ்ரா புனர்ஜன்ம ந வித்யத்தே என்று நான் சொன்னது போல கேசவனே நாராயணன், நாராயணனே ராமன், ராமனே கிருஷ்ணன். இதில் எந்தவிதமான பேதமும் கிடையாது. இந்த ரதோற்சவத்துக்கு இன்னொரு விசேஷமான அர்த்தம் கூட உண்டு. இது கடோபனிஷத்தில் வருகிறது. ஆத்மாவுக்கும் சரீரத்துக்கும் உள்ள சம்பந்தத்தை இந்த ரதத்தின் மூலமாக விளக்கி இருக்கிறார்கள். ஆத்மானாம் ரத்தினம் வித்தி சரீரம் ரதமேவது புத்தித்வம் சாரதிம் வித்தி மனப்பிரகரக மே வச்ச. அதாவது நமது சரீரமே ரதம், நமது புத்தியே சாரதி. இந்த ரதத்தை நல்ல வழியில் செலுத்த நமக்கு தேவை என்ன தெரியுமா? பக்தி என்கிற லகான். இந்த பக்தி என்கிற லகானை கொண்டு நமது இந்திரங்களை அடக்கி எம்பெருமானை நெருங்க வேண்டும் என்று காட்டுகிறது இந்த ரதோற்சவம். రఘుపతి విజయములు వినుడితే రఘుపతి విజయములు అనుపడి రాక్షస బాధలుడిగెను. వినుడితే రఘుపతి విజయములు అనుపడి రాక్షస బాధలుడిగెను. వినుడితే రఘుపతి విజయములు రాక్షస బాధలుడిగెను. వినుడితే రఘుపతి విజయములు, వినుడితే రఘుపతి విజయములు. ఉలగిరులదిరెను కుంభిని వడకెను బిలరాముడు రథమెక్కినను. ఉలగిరుల
కగిరులదిరెను కుంభిని వడకెను ఎలరావుడు రథమెక్కినను కలగే వారిధులు కంపించే జగములు బలు విలు నమ్ములు వట్టినను కలగే వారిధులు కంపించే జగములు బలు విలు నమ్ములు వట్టినను వినుడిదే రఘుపతి విజయములు కనపడి రాక్షస బాధలుడిగెను వినుడిదే రఘుపతి విజయములు వినుడిదే రఘుపతి విజయములు பக்தர்களே, மாட வீதிகளில் ரதம் பவனி வரும்போது அந்த தேரின் வடத்தை பற்றி இழுக்கும் பக்தர்களுக்கு எந்தவிதமான ஆபத்தும் வந்துவிடக்கூடாது என்பதில் திருமலை திருப்பதி தேவஸ்தானம் மிகுந்த எச்சரிக்கையோடு இருக்கிறது. இதோ இப்போது கூட நாம் பார்த்தோம் அல்லவா, அந்த வடத்தை பற்றி இழுப்பதற்கு அவர்கள் எல்லோரையும் அந்த அதிகாரிகள் சரி செய்த வண்ணம் இருக்கிறார்கள். பக்தர்களே, பக்தி என்கிற லகானை கொண்டு நமது இந்திரியங்களை அடக்கி நாம் இந்த எம்பெருமானை நெருங்குவோம். இதில் ஒரு முக்கியமான இந்த ரதோற்சவம் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் இருக்கிறது. எம்பெருமானை அதிகாலையில் இந்த ரதத்தில் ஏலப்பண்ணு முன்பாக எம்பெருமான் ரத மண்டபத்தில் வீற்றிருப்பார். அப்போது யாத்ராதானம் நடக்கும். இந்த ரதோற்சவத்துக்காக இந்த கோவிலைச் சேர்ந்த அனைவருக்கும் நவ தானியங்களையும் வெற்றிலை பாக்கு தட்சணையோடு தானம் கொடுத்துவிட்டு அதன் பின்பு எம்பெருமானுக்கு கற்பூர மங்கள ஹாரத்தி காட்டி அஷ்டதிக்கு பாலகர்களையும் மூலமூர்த்தி சன்னதியில் இருக்கும் மூர்த்திகளையும் இந்த ரதத்தில் ஆவாகனம் பண்ணிவிட்டு அதன் பின்பு எம்பெருமானை இந்த சுப முகூர்த்தத்தில் இந்த தேரில் ஏலப் பண்ணுவார்கள். பக்தர்களே, அதன் மூலம் மூலமூர்த்தியே இந்த தேரில் பெருமாள் ஆவாகனமாக ஐதீகம். ஆகவே நாம் இந்த தேர் பெருமாளை இருகரங்களையும் மேலே தூக்கி சேவிப்போமானால் அந்த மூலமூர்த்தியை சேவித்த புண்ணியமும் நமக்கு கிடைக்கும். ஆகவே நாமும் இப்போது மானசீகமாக சேவிப்பதோடு அதோ அங்கே அந்த ரதத்தை பற்றி இழுக்கும் அந்த பக்தர்களின் கூட்டத்தோடு நாமும் இருப்பதாக நாம் மனதிலே ஒரு கற்பனை கொள்வோம். பக்தர்களே, ஏனெனில் நாம் இப்போது இருப்பது இங்கு, ஆனால் நடப்பது அதோ அங்கே. ஆகவே நமக்கு இப்போது அந்த பாக்கியம் இல்லாமல் போகலாம். ஆனால் மனசளவில் நாமும் சேர்ந்து அந்த வடத்தை பற்றி இழுப்பதாக நாம் நமது கற்பனையில் கொள்ளலாம் அல்லவா? ஒரு நாட்டின் அரசன் தேரில் பவனி வருவதும் யுத்த காலத்தில் தேரில் சென்று எதிரிகளோடு போரிடுவதும் காலம் காலமாக மட்டுமன்றி யுகம் யுகமாக கூட நடந்து வந்திருப்பதாக சொல்லலாம். திரேதா யுகத்தில் ராமச்சந்திரன் பித்ருவாக்கிய பரிபாலனத்துக்காக மரவுரி தரித்து மனையாள் சீதா பிராட்டியுடனும் இளையோன் லக்ஷ்மணனுடன் கானகம் செல்ல புறப்படுகிறான். அப்போது அவர்களை அயோத்தி நகரை விட்டு அந்த கானகத்தில் கொண்டு போய் விட தசரத சக்கரவர்த்தியின் அமைச்சரான சுமந்திரர் தானே அந்த தேரை ஓட்டி செல்கிறார். அயோத்தி மக்கள் ராமனை போக விடாமல் தடுக்கின்றனர். ராமனின் சமாதானத்தை அவர்கள் கேட்பதாகவே இல்லை. முடிவாக இரவு நேரத்தில் அவர்கள் அயர்ந்திருக்கும் சமயத்தில் ராமன் சுமந்திரரை தேரை கிளப்புமாறு சொல்ல தேர் அயோத்தியை விட்டு நீங்கி கங்கை கரைக்கு செல்கிறது. அங்கே ராமனை இறக்கிவிட மனமில்லாமல் கதறுகிறாராம் சுமந்திரர். எம்பெருமானே, அரச கட்டளைக்கு கட்டுப்பட்டு நான் இந்த காரியத்தை செய்ய வேண்டி வந்தது. என்னை விட துர்பாகியசாலி யாரும் இருக்க மாட்டார்கள் என்று கதறி அழ ராமர் அவரை தேற்றுகிறாராம். 14 வருடம் ஓடிவிடும். அது கழிந்து நான் அயோத்தி திரும்புவேன். அப்போது நீரே வந்து எம்மை இதே ரதத்தில் அயோத்திக்கு திரும்ப அழைத்துச் செல்வீர். அதுவரை பொறுமை காக்க வேண்டும் என்று தேற்றியதாக ராமாயணத்தில் கூறப்பட்டுள்ளது. அதே போல இதே ராமாயணத்தில் இன்னொரு காட்சி யுத்தகாண்டம். ராம ராவண யுத்தம். ராட்சசர்கள் புடைசூழ தேரில் வருகிறான் அந்த ராவணேஸ்வரன்.
பாவம் ஸ்ரீராமனிடம் ரதம் இல்லை. இந்திரன் தனது தேரை கொடுத்து தனது சாரதியான மாதலியை அனுப்புகிறான். ஆனால் ராமன் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. இந்த வனவாசம் முடியும் வரை நான் தேரில் ஏறமாட்டேன் என்று மறுக்கிறானாம். சத்தியம் தவறாத ராமன். அப்போது ஹனுமன், பிரபோ, இந்த ரதம் தானே வேண்டாம், இதோ நான் இருக்கிறேன், என் தோளில் அமர்ந்து அந்த கிராதகனான ராவணனை வீழ்த்துங்கள் என்று ராம பக்த ஆஞ்சநேயரே ஸ்ரீராமனுக்கு தேரானதாக ராமாயணத்தில் கூறப்பட்டுள்ளது. அடுத்த துவாபர யுகம். ஆயர்வாடியில் வளரும் கண்ணனை அழைத்து வருமாறு அந்த தாய் மாமனான கம்சன் அக்ரூரை அனுப்பி கண்ணனை மதுரைக்கு ரதத்தில் அழைத்து வரும்படி அனுப்புகிறான். சுமந்தரரின் நிலைதான் அக்ரூரருக்கும். கம்சன் கண்ணனை அழைத்து வர சொல்வது எதற்கு என்று அவருக்கு தெரியும். எனினும் அரச கட்டளையை அவரால் மீற முடியாதல்லவா? அதே சமயம் கண்ணன் யார் என்பதும் அவருக்கு தெரியும். இந்த விஷயத்திலாவது நாம் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை போய் சேவிக்கும் அந்த வாய்ப்பு கிடைக்கும். ஏனெனில் பகவானே ஸ்ரீ கிருஷ்ணராக அவதாரம் பண்ணியிருக்கிறார் என்பது அக்ரூரருக்கு தெரியும். ஆகவேதான் அக்ரூரர் கோகுலம் சென்று மதுராபுரிக்கு அந்த கிருஷ்ணனையும் பலராமனையும் ரதத்தில் ஏற்றி அழைத்து வருகிறாராம். பக்தர்களே, மகாபாரத யுத்தத்தில் ரத சாரதியாக கண்ணன் தேரோட்டப் போவது அப்போது அவருக்கு தெரியாது. மாமாய கண்ணன் புன்சிரிப்போடு அவருடைய தேரில் ஏறியதாக பாகவதம் சொல்கிறது. இந்த தேரின் முக்கியத்துவம் எப்படி இருக்கிறது பாருங்கள். மகாபாரத யுத்தம் கௌரவர்களுக்கும் பாண்டவர்களுக்கும் நடைபெறுவது நிச்சயமாகிவிட்டது. துவாரகாபதியான கண்ணனிடம் உதவி கேட்டு அவரை பாண்டவர்களிடமிருந்து பிரிக்க வேண்டும் என்று மாமனான துஷ்ட சகுனி யோசனை சொல்ல துரியோதனன் துவாரகை வருகிறான். அந்த புறத்தில் மாயக்கண்ணன் தூங்குவது போல பாவனை செய்ய உள்ளே வந்த துரியோதனனுக்கு கண்ணனின் தலைப்பக்கம் இருக்கும் ஆசனத்தில் சென்று அமர்கிறான். ಶರಣು ವೇಳೆದ ಯಜ್ಞ ಸಂಭವ ರಾಮ ಅರಸಿ ರಕ್ಷಿಸು ಮಮ್ಮು ಅಯೋಧ್ಯ ರಾಮ. ಶರಣು ವೇಳೆದ ಯಜ್ಞ ಸಂಭವ ರಾಮ ಅರಸಿ ರಕ್ಷಿಸು ಮಮ್ಮು ಅಯೋಧ್ಯ ರಾಮ. ಶರಣು ವೇಳೆದ ಯಜ್ಞ ಸಂಭವ ರಾಮ. దశరథ తనయ రామ చేరిన అహల్యను రక్షించిన రామ. దారుణిలో దశరథ తనయ రామ చేరిన అహల్యను రక్షించిన రామ. వారిధి బంధన కపి వల్లభ రామ. వారిధి బంధన కపి వల్లభ రామ. తారక బ్రహ్మమైన సీతారామ. శరణు వేడెద యజ్ఞ సంభవ రామ అరసి రక్షించు మమ్ము అయోధ్య రామ. శరణు వేడెద యజ్ఞ సంభవ రామ. ఆదిత్యకులాంబుధి మృగాంతక రామ హరకోదండ భంజనము చేకొనిన రామ. ఆదిత్యకులాంబుధి మృగాంతక రామ హరకోదండ భంజనము చేకొనిన రామ. వేద శాస్త్ర పురాణాది వినుత రామ. శాస్త్ర పురాణాది వినుత రామ. ఆది కొన్న తాట
ಘಾತಕ ಸಂಹಾರ ರಾಮ ಶರಣು ವೇಳೆದ ಯಜ್ಞ ಸಂಭವ ರಾಮ ಅರಸಿ ರಕ್ಷಿಂಚು ಮಮ್ಮು ಅಯೋಧ್ಯ ರಾಮ ಶರಣು ವೇಳೆದ ಯಜ್ಞ ಸಂಭವ ರಾಮ. பக்தர்களே, இப்போது நாம் கோதண்ட ராமசுவாமியை 8ஆம் நாளான இன்று திருத்தேரில் தரிசித்துக் கொண்டிருக்கிறோம். இப்போது அந்த திருத்தேரின் வடத்தை பற்றி அதோ பக்தர்கள் இழுத்துக் கொண்டிருக்கிறார்கள். நாமும் நமது வர்ணனைக்கு வரலாம். மகாபாரத யுத்தம் கௌரவர்களுக்கும் பாண்டவர்களுக்கும் நடைபெறுவது நிச்சயமான போது பாண்டவர்களிடமிருந்து கண்ணனை பிரிக்க வேண்டும் என்று துரியோதனன் அவனது மாமன் சகுனி சொன்னபடி துவாரகை வருகிறான். அந்த புறத்தில் கண்ணன் தூங்குவது போல் பாவனை செய்ய உள்ளே வந்தவன் கண்ணனின் தலைப்பக்கம் இருக்கும் ஆசனத்தில் சென்று அமர்கிறான். வணங்காமுடியாயிற்றே. கண்ணனின் திருவடி பக்கம் அமர்வதை அகௌரவமாக கருதினானாம் துரியோதனன். அடுத்து வந்தான் அர்ஜுனன். உறங்கும் அந்த கண்ணனின் திருவடிகளை தொட்டு வணங்கி கால் பக்கம் அமர்ந்தான். கண்ணன் கண் விழித்து முதலில் அர்ஜுனனை கண்டதும் வந்த காரியத்தை கேட்க துள்ளி எழுந்த துரியோதனன், நான் தான் முதலில் வந்தேன் என்றானாம். உடனே கண்ணன், ஆனால் நான் முதலில் பார்த்தது அர்ஜுனனைத்தானே, இருந்தாலும் உனக்கு என்ன வேண்டும் என்பதை நீ சொல் என்று கேட்க, யுத்தத்தில் உன் உதவி வேண்டும் என்று கேட்டானாம் துரியோதனன். அதற்கு கண்ணன், எனக்கு நீங்கள் இருவருமே சமமே, ஆகவே ஒருவர் பக்கம் என்னுடைய சேனை இருக்கும், ஒரு பக்கம் ஆயுதம் எடுக்காத நான் இருப்பேன் என்றானாம். உடனே பேராசைக்கார துரியோதனன், உன் சேனை முழுவதையும் எனக்கு கொடுத்து விடு என்று கேட்க, அர்ஜுனன் பக்தியுடன் கரம் கூப்பி, கண்ணா, நீ ஆயுதம் எதுவும் எடுக்காமல் என்னுடைய ரதத்துக்கு சாரதியாக இருந்தால் போதும் என்று விண்ணப்பிக்க, அப்படியே அதற்கு ஆகட்டும் என்று அவர்களை அனுப்பினானாம் கண்ணன். பக்தர்களே, நமது கண்ணன் பார்த்த சாரதி ஆனது இந்த கதைதான். ஆக மொத்தத்தில் துவாபர யுகத்தில் கண்ணனாக பார்த்த சாரதி இதோ. அது மட்டுமல்ல, அன்று அந்த தேர்க்கட்டிலில் நின்றவாறு அர்ஜுனனுக்கு ஸ்ரீ பகவத்கீதையை உபதேசித்து நம் எல்லோருக்கும் வழிகாட்டினதும் அந்த கீதாச்சாரியனான கிருஷ்ண பகவான் தான். சர்வதர்மான் பரித்யஜ்ய மாமேகம் சரணம் व्रज அகம் த்வா சர்வ பாப்பேப்யோ மோட்சயிஷ்யாமி மா சுச்சக. அதாவது நான் எனது எல்லாவற்றையும் விட்டுவிட்டு என்னையே சகலமும் என்று நம்புவர்களை நான் கைவிட மாட்டேன் என்று அவர் உறுதி கொடுத்ததைத்தான் இந்த கலியுகத்தில் நாம் இப்போது இந்த எம்பெருமானை அர்ச்சாரூபியாக சேவித்துக் கொண்டிருக்கிறோம். பக்தர்களே, இங்கே கலியுகம். இந்த கலியுகத்தில் திருவேங்கடத்து எம்பெருமான் ஆகாசராஜனின் புத்திரியான ஸ்ரீ பத்மாவதி தேவியை திருக்கல்யாணம் செய்து கொள்ள மாப்பிள்ளை கோலத்தில் வரும்போது கருடக்கொடி உச்சியில் பறக்க 4 குதிரைகள் பூட்டிய ரதத்தில் பவனி வந்ததாக ஸ்ரீ வெங்கடேச புராணம் கூறுகிறது. ரத யாத்திரை என்பது அத்தனை விசேஷமானது. உங்களுக்கெல்லாம் புரிந்திருக்கும், தெரிந்திருக்கும். ஒரிஸ்ஸா மாநிலத்தில் பூரி ஜெகநாதர் கோவிலில் வருடம் நடைபெறும் ரதோற்சவ மகோத்சவத்தில் உலகின் அனைத்து பாகங்களிலிருந்தும் பக்தர்கள் வந்து ஜெகநாத பெருமாளை வழிபடுகிறார்கள். மூலமூர்த்தியான அந்த ஜெகநாத பெருமாளான ஸ்ரீ கிருஷ்ணன், அவரது தமையரான பலராமர், சகோதரியான சுபத்ராதேவி என ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனி இந்த ரதங்கள் வரிசையாக ஊர்மலமாய் கடற்கரை ஓரம் வரை செல்லுமாம். அப்படிப்பட்ட அதே மாதிரி அந்த ரதம் இதோ இப்போது அது மரத்தாலான ரதமாம். அதே மாதிரியான ரதத்தில்தான் இப்போது நமது கோதண்ட ராமசுவாமி பெருமாளும் இதோ இந்த ரதத்தில் உலா வந்து நம்மை எல்லாம் அனுகிரகிக்க உள்ளார். ஒரு அரசனுக்கு 4 படைகள் இருக்கும். ரத கஜ துரக பதாதி படை, அதாவது ரதப்படை, ஞானப்படை, குதிரைப்படை, காலாட்படை. இதில் இப்போது நாம் காண்பது ரதம். ரதத்தில் பகவான் உலாவரும் காட்சி. பக்தர்களே, எம்பெருமான் இப்போதுதான் அந்த ரதம் மெல்ல அசைகிறது. பக்தர்களே, ஆகவே நாமும் அந்த எம்பெருமானை எந்தவிதமான இடையூறுமின்றி இந்த ரதம் தன்னுடைய நிலைக்கு வந்து சேர வேண்டும் என்று அந்த ராமபிரானையே வேண்டிக் கொள்வோம்.
கண்ணனை தான் ஒருவன் மட்டுமே அனுபவிக்க வேண்டும் என்கிற சுயநல நோக்குமின்றி ஸ்ரீ வில்லிபுத்தூரையே ஆயர்பாடியாக கொண்டு தனது தோழிகளையே கோபியர்களாக கொண்டு வீடு வீடாகச் சென்று அவர்களை தட்டி எழுப்பி தன்னோடு சேர்ந்து கண்ணன் எனும் அந்த சுகானுபவத்தை அனுபவிக்க கூப்பிட்டாள் அல்லவா ஆண்டாள். அதே போல இதோ இப்போது இந்த தேரை இந்த ஊரே சேர்ந்து இழுப்பதை பார்க்கும்போது ஆக மொத்தத்தில் பகவத் அனுபவத்தை எல்லோரும் சேர்ந்து பெற வேண்டும் என்று அன்று ஆண்டாள் சொன்னது இப்போது நம் நினைவுக்கு வருகிறதல்லவா. இந்த ரதம் தான் என்ன அழகு, என்ன அழகு! புஷ்பங்களாலும் அலங்கரிக்கப்பட்டு சுற்றிலும் கந்தவர்கள், கிண்ணறர்கள், முன்னாடி துவாரபாலகர்கள் என்று கம்பீர உருவங்களால் அலங்கரிக்கப்பட்டு இந்த தேரே ஒரு ஆனந்த நிலையம் போல நமக்கு காட்சி அளிக்கிறதல்லவா. பக்தர்களே, ஏனோ ரதம் வேகமாக நகர மறுக்கிறது. பகவானை வேண்டிக் கொள்வோம், ரதம் சீக்கிரமாக நகர்ந்து அது இந்த மாட வீதிகளில் உலா வந்து அனைவரும் அந்த ரதத்தில் இருக்கும் ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தியை சேவிக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்வோம். சூரியன் மேலே பிரகாசிக்கிறான். கீழே 1000 கலசங்கள் வைக்கப்பட்டிருக்கின்றன. அந்த 1000 கலசங்களிலும் நீர் உள்ளது. சூரிய ரஷ்மி அந்த 1000 அந்த கலசங்களில் பட்டு ஒவ்வொன்றிலும் சூரியன் தென்படுகிறாராம். రామభద్ర రఘువీర రవివంశ తిలక నీ నామమే కామధేనువు నమో నమో. రామభద్ర రఘువీర రవివంశ తిలక నీ నామమే కామధేనువు నమో 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 నమో. कौसल्यानन्दवर्धन घन दशरथ सुत भासुरयज्ञ रक्षक भरताग्रजा. कौसल्यानन्दवर्धन घन दशरथ सुत भासुरयज्ञ रक्षक भरताग्रजा. रासिकेक्कु कोदण्ड रचन विद्या गुरुव. रासिकेक्कु कोदण्ड रचन विद्या गुरुव. वासितो सुरलु निनु वडि मेच्चेरय्या. रामभद्र रघुवीर रविवंश तिलक नी नाममे कामधेनुवु नमो 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 नमो. मारीच सुबाहुमर्दन ताटकान्तक दारुणवीरशेखरा धर्मपालका. मारीच सुबाहुमर्दन ताटकान्तक दारुणवीरशेखरा धर्मपालका. कारुण्यरत्नाकर काकासुरवरदा. कारुण्यरत्नाकर काकासुरवरदा. सारेकू वेद विदुलु जयवेट्टेरय्या. रामभद्र रघुवीर रविवंश तिलक नी नाममे कामधेनुवु नमो 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 नमो. பக்தர்களே,
எம்பெருமானை இந்த ரதோத்சவத்தில் இப்போது நாம் ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தியை சேவித்துக் கொண்டிருக்கிறோம். ராம 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 ராமநாம தாரகம் ராமகிருஷ்ண வாசுதேவ பக்தி முக்தி தாயகம் ஜானகி மனோகரம் சர்வலோக நாயக்கம் சங்கராத்ரி சேவியமான புண்ணியநாம கீர்த்தனம் என்று நாமும் அந்த ராமநாமத்தை நமது மனசுக்குள்ளேயே சொல்லிக் கொள்வோம். அடுத்து வர்ணனைக்கு வரலாம். சூரியன் மேலே பிரகாசிக்கிறார். கீழே 1000 கலசங்கள் வைக்கப்பட்டிருக்கின்றன. அந்த 1000 கலசங்களிலும் நீர் உள்ளது. சூரிய ரশ্மியானது அந்த கலசங்களில் பட்டு ஒவ்வொன்றிலும் சூரியன் தென்படுகிறானாம். ஆகாசத்தில் பிரகாசிக்கிற அதே சூரியன் அதே போலதான் இதோ பகவானும் இந்த தேரில் உலா வந்தாலும் கீழே உள்ள பக்தர்களுக்கு ஸ்ரீராமபிரான் தங்களை நோக்கி வருவது போல தென்படுகிறதான். ஒவ்வொருவருக்கும் அவன் தரிசனம் தருகிறான். இவன் சூரிய குல திலகன் அல்லவா? ஆகவே அந்த சூரியனை விட இன்னும் அதிகமான பிரகாசித்து அத்தனை பக்தர்களின் நெஞ்சிலும் நிலை பெறுகிறான் ராமன். அந்த சூரிய குல திலக்கனை இதோ இந்த ரதோத்சவத்தில் சேவித்து நாமும் ராமபிரானை நமது நெஞ்சத்திலே குடியேற்றிக் கொள்ளலாம். திரேதா யுகத்திலும் சரி, துவாபர யுகத்திலும் சரி, இந்த ரதம் ரொம்ப விசேஷமான பங்கை வகிக்கிறது. திரேதா யுகத்தில் சீதா கல்யாணம் முடிந்த பின், அதாவது சிவதனுசை வளைத்து ஸ்ரீ ஜானகியை மணந்த பின் சீதா பிராட்டியோடு அயோத்தி திரும்பும் போது அழகான கல்யாண ரதத்தில் எம்பெருமானும் தேவியும் பவனி வந்ததாகவும் அயோத்தி மக்கள் அனைவரும் அவர்களை தரிசித்ததாகவும், இப்படிப்பட்ட ஒரு அவிபக்த ஆத்மா என்பார்கள். இப்படிப்பட்ட ஒரு விசேஷமான தம்பதியை இதற்கு முன்னும் பார்த்ததில்லை, இனி பின்னும் பார்க்க போவதில்லை என்று மனமகிழ்ந்தார்களாம். அதே போலதான் துவாபர யுகத்திலும் கண்ணனாக இவர் அவதரித்த போது தன்னையே மணக்க வேண்டும் என்கிற உறுதியோடு இருந்த ஸ்ரீ ருக்மிணி பிராட்டியை தனது ரதத்தில் ஏற்றிக்கொண்டு சிசுபாலனோடு சண்டையிட்டு அவனை மீட்டதும் இதே ரதத்தில் தானே. அதைத்தான் ஆண்டாள் பாசுரமிட்டிருக்கிறாள். கண்ணாலம் கோடித்து கன்னிதன்னை கைபிடித்து தென்னார்ந்திருந்த சிசுபாலன் தேசழிந்து அண்ணாந்திருந்த ஆங்கவளை கைபிடித்து பெண்ணாளன் பேணுமூர் திருவரங்கமே என்கிறாள் ஆண்டாள் பிராட்டி. ஆக மொத்தத்தில் அந்த சிசுபாலனை ஏங்க விட்டு, அது மட்டுமல்ல, அந்த கண்ணனுக்கு அந்த ருக்மணி அண்ணன் ருக்மி சிசுபாலனுக்கே தன்னுடைய ருக்மணியை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று விரும்பி சண்டையிட வரும்போதும் சரி, அந்த தேர் காலிலேயே கட்டி இழுத்து கொண்டு போனாராம் கண்ணன். ஏனென்றால் ருக்மணி தேவி வேண்டிக் கொண்டாளாம் தனது அண்ணனின் உயிருக்கு எந்த ஆபத்தும் வரவேண்டாம் என்று. ஆகவே அந்த ரதத்தின் அந்த சக்கரத்தில் அவரை அந்த சத்திரத்தோடு சக்கரமாக இழுத்துச் சென்றதாக மாகவதம் கூறுகிறது. பக்தர்களே, அப்படிப்பட்ட ரதமே இது. ஆகா, என்ன அழகான ரதம்! இந்த விசேஷமான ரதத்தை பார்க்கும்போது நமக்கு என்ன தோன்றுகிறது? அந்த நாமும் அங்கே போய் அந்த ரதத்தின் அதோ அங்கே இருக்கிற அந்த வடத்தை பற்றி இழுத்து அந்த பக்தர்களோடு பக்தர்களாக நாமும் இருக்க வேண்டும் என்று நமக்கு தோன்றுகிறதல்லவா? ராவணேஸ்வரனை சம்ஹரித்துவிட்டு சீதாதேவியுடனும் இளவலனுடன் அயோத்தியா திரும்பும் போது எந்த ரதத்தில் ஏறி வனவாசம் போனாரோ அதே ரதத்தில் அதே சுமந்திரன் தேரோட்ட அயோத்தியா மக்களின் ஜெயகோஷத்தோடு பவனி வந்தார் ராமச்சந்திரமூர்த்தி. இதோ நாமும் அதே போலதான் கோதண்ட ராமசுவாமியை இதோ இந்த திருப்பதி பட்டணத்தில் இந்த நான்மாட வீதிகளிலும் அவர் இந்த தேரில் பவனி வரும்போது இதோ இப்போது நாம் தரிசித்துக் கொண்டிருக்கிறோம் அந்த ராமபிரானை. ராமபிரான் தேரில் அமர்ந்தான், கண்ணன் தேரையே ஓட்டினான் ரத சாரதியாக. மகாபாரத போரில் கண்ணன் அர்ஜுனுக்கு சாரதியாக தேரோட்டிய விஷயத்தை நாம் அறிவோம் அல்லவா? அந்த நாட்களில் இரவில் போர் புரியும் வழக்கமில்லை. போர் வீரர்கள் இரவில் தங்கள் கூடாரத்தில் ஓய்வெடுப்பார்களாம்.
कच्छपवराह नरमृग विप्रभूपति राम राम मत्स्य कच्छपवराह नरमृग विप्रभूपति राम राम कृष्ण बौद्ध तुरग समारंभ सहस्रलीला विलासा कृष्ण बौद्ध तुरग समारंभ सहस्रलीला विलासा अनंतनाम स्तोत्रातीता दैवदास प्रिया धर्मोपदेशा निर्मल तीर्थ स्वरूपा दुर्मद दानव विदारणा निर्मल तीर्थ स्वरूपा दुर्मद दानव विदारणा देवा विश्वंभर विश्वपति பக்தர்களே, இத்தனை அழகான பெரிய தேரில் பவனி வரும் ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தியை இருகரம் கூப்பி சேவித்துக் கொண்டு ராமா ராமா ஜெயராமா என்று பஜித்துக் கொண்டே வர்ணனையை தொடர்கிறேன். மகாபாரத போரில் கண்ணன் அர்ஜுனுக்கு சாரதியாக இருந்தபோது, அதாவது தேரோட்டியாக இருந்தபோது நடந்த ஒரு சம்பவம் இது. இரவில் போர் புரியும் வழக்கம் அந்த நாட்களில் இல்லை. அப்போதெல்லாம் வீரர்கள் தங்கள் கூடாரங்களில் ஓய்வெடுப்பார்களாம். ஆனால் தேரோட்டிகள் அவர்களுக்கு ஓய்வே கிடையாது. குதிரைகளுக்கு தீனி போட்டு மறுநாள் போருக்கு தயார் செய்ய வேண்டும். பகல் முழுவதும் போரிட்ட களைப்பால் அர்ஜுனன் நன்றாக உறங்குவானாம். ஆனால் பகல் முழுவதும் தேரோட்டி களைத்திருந்தாலும் கண்ணன் மட்டும் இரவில் ஓய்வெடுக்காமல் குதிரைகளின் மேல் கவனம் செலுத்துவானாம். வெந்நீர் வைத்து குதிரைகளை தேய்த்து குளிப்பாட்டுவானாம். கட்டுக்கட்டாக பச்சை புல்லை வெட்டி வந்து குதிரைகளுக்கு ஊட்டுவானாம். கொள்ளை வேக வைத்து குதிரைகளுக்கு கொடுத்து அவைகள் ஆசையோடு உண்பதைக் கண்டு மகிழ்வானாம். குதிரைகள் வயிறார உண்டு ஓய்வெடுக்கும் போது கண்ணன் அந்த குதிரை லாயம் முழுவதையும் சுத்தம் செய்வானாம். அதற்குள் பொழுது விடிந்துவிடும். இப்படி தொடர்ந்து நடக்கும்போது ஒரு நாள் இரவு கண்ணனை தேடி வந்தானாம் அர்ஜுனன். ஆனால் கூடாரத்தில் கண்ணன் இல்லை. எங்கு போயிருப்பான் கண்ணன் என்று தேடிக்கொண்டே வரும்போது இந்த குதிரை லாயத்தில் கண்ணன் வேலை செய்து கொண்டிருப்பதைக் கண்டு திடுக்கிட்டானாம். ஓடிச் சென்று கண்ணனின் கரங்களை பற்றி கொண்டு, கண்ணா, இது என்ன? குதிரைகளை ஓட்டி ஓட்டி உன் கைகள் சிவந்திருக்கின்றன. குதிரையின் குழம்பு பட்டு கிளம்பிய தூசி உன் மேனியெல்லாம் படர்ந்திருக்கிறது. இதையெல்லாம் செய்வதற்கு வேலையாட்களை செய்யக்கொள்ளக்கூடாதா என்று பதறினானாம். அப்போது கண்ணன், குதிரைகளை நன்கு பராமரிக்காம விட்டால் தேர் நாளைக்கு விரைந்து ஓடுமா? நாம் பகைவரை கொல்ல முடியுமா? வேறு யாராவது சொன்னால் அவர்களுக்கு இந்த அக்கறை இருக்குமா? இப்போது நமக்கு போர் முடியும் வரை நமக்கு வேற எந்த உறவும் கிடையாது. நீ எஜமானன், நான் உனக்கு சாரதி. உன் கடமை போர் செய்வது, என் கடமை தேர் ஓட்டுவது, குதிரைகளை பராமரிப்பது. சாரதியின் தொழில் போருக்காக ஓய்வெடுத்துக் கொள்வது கிடையாது. எஜமானனின் தொழில் அது. இருவரது தொழில்களையும் ஒழுங்காக நடைபெற்றால்தான் வெற்றி கிட்டும். ஆகவே என்னை என் கடமையை செய்ய விடு என்று கண்ணன் சொல்ல, கீதோபதேசம் கேட்ட நாளை விட இப்போது கண்ணன் சொன்ன அந்த உபதேசம் அர்ஜுனனின் நெஞ்சை அப்படியே நெகிழச் செய்ததாம். பக்தர்களே, அந்த துவாபர யுக கண்ணனே இதோ இந்த திரேதாயுக ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தியாக நம் முன்னால் இதோ பவனி வருகிறார். ராமச்சந்திர மூர்த்தியும் அப்படித்தானே. அவருடைய பார்வையின் முன்னே வேடுவன் குகன் என்றோ அல்லது வானர தலைவனான சுக்ரீவன் என்றோ அல்லது ராட்சசர்களில் ஒருவனான விபீஷணன் என்றோ எந்த விதமான பேதமும் இல்லையே. அப்படி ஒரு பேதம் பார்க்காத அந்த தன்மைதான் அவர்தான் பகவான். பகவான் என்றாலே பகத்தை உடையவன் என்று பொருள். 6 விதமான நல்ல குணங்கள், அந்த திருக்கல்யாண குணங்களை பெற்றவன் பகவான். அப்படிப்பட்ட பகவான் தான் ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தி. அந்த ராமச்சந்திர மூர்த்தியைத்தான் இப்போது நாம் இங்கே இந்த ரதோற்சவ சமயத்தில் சேவித்து கொண்டிருக்கிறோம்.
பக்தர்களே, துவஜாரோகணம் நடந்த அன்று நமக்கெல்லாம் மலைப்பாய் இருந்ததல்லவா? இந்த உற்சவம் நல்லபடியாக முடிய வேண்டும் என்று அந்த கருடாழ்வாரை கூட நாம் வேண்டிக் கொண்டோம். இப்போது பார்த்தால் ஒவ்வொரு நாளும் பகவான் வெவ்வேறு விதமான வாகனங்களில் உலா வந்து நமக்கெல்லாம் அனுகிரகித்து இதோ 8ஆம் நாளான இன்று இந்த ரதோத்சவத்தை நடத்தி கொள்கிறார். அதுவும் அந்த ரதத்தில் அவர் பவனி வரும்போது ஊரே கூடி தேர் இழுக்கிறது பாருங்கள். சாதாரணமான வாகனமானால் பெருமாளை ஏலப்பண்ண ஒரு 4 பேர் அல்லது 8 பேர் அல்லது கொஞ்சம் பெரிய வாகனமாயிருந்தால் 16 பேர் கூட போதும். ஆனால் இந்த தேரை பற்றி இழுக்க வேண்டுமானால் ஊரே கூடி இழுத்தால்தான் இந்த தேர் கொஞ்சம் கொஞ்சமாக நகரும் அல்லவா? அப்படித்தான் அது எம்பெருமானுக்கு கற்பூர மங்களஹாரத்தி. மங்களம் கோசலேந்திராய மகனீய குணாத்மனே சக்கரவர்த்தி தனுர்ஜாய சார்வபௌமாய மங்களம் என்று நாமும் அதோ அந்த எம்பெருமானுக்கு மங்களம் பாடலாம். பக்தர்களே, ஒவ்வொரு மூலைக்கும் பகவானுக்கு நிவேதனம் செய்துவிட்டு பின்பு கற்பூர மங்கள ஹாரத்தி காட்டுவது வழக்கம் அல்லவா? அதன்படி இப்போது நாம் அந்த கற்பூர மங்கள ஹாரத்தியை நாம் சேவித்து மகிழ்ந்தோம். ஸ்ரீ ராமாவதாரத்துக்கும் கிருஷ்ணாவதாரத்துக்கும் சில அற்புதமான ஒற்றுமைகளும் உண்டு, வேற்றுமைகளும் உண்டு. எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணன் இந்த பூலோகத்தில் எடுத்த விபவ அவதாரங்களில் பரிபூரண அவதாரங்கள் ஸ்ரீ ராமாவதாரமும் ஸ்ரீ கிருஷ்ணாவதாரமும் தான். ராமன் பகலில் அரண்மனையில் அவதாரம் என்ன, ஆனால் கிருஷ்ணர் அர்த்தராத்திரியில் அந்த அஷ்டமியில் சிறையில் அவதாரம். எண்களில் 9 எப்படி பெருக்கினாலும் அது தன் நிலையில் இருந்து மாறாது. அதை போன்றவன் ராமன். ஆனால் 8 என்கிற எண்ணை பெருக்கும் போது அது குறுகிக்கொண்டே வந்து இறுதியில் மாயமாகிவிடும். அதை போன்றவன் கண்ணன். தன்னை ஒளித்து கொண்டும் தோன்றியும் மாயம் காட்டியும் பின்னர் அந்த மாயையை விரட்டி தர்மத்தை நிலைநாட்டினான் அல்லவா கண்ணன். शेषकल्प सुख निद्रित श्यामा अवतार मूर्ति अद्भुत नामा क्षीराब्दिवास अनंत शयना अखिलांड कोटि ब्रह्मांड नाथ अमर वंदिता आनंद रूपा सुरनर प्रार्थित वैकुंठ धामा अवनीतनया सेवित चरण इनकुल तिलक हे विश्वंभरा ब्रह्माद्यमर प्रार्थित रामा ब्रह्मांड मूर्ति भुवनैक रामा दशरथ नंदन अयोध्या धामा कौसल्य माता सुपुत्र रामा आनंद बाल श्री रामचंद्र विश्वामित्र प्रियतम रामा ताटक घातक तारक रामा मारीचादिनी पातक रामा कौशिक यज्ञ संरक्षक रामा अहल्य शाप विमोचक रामा
नाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ